ஒருத்தனை பேர் சொல்ற தமிழ்நாட்டின் தொல்லியல் ஆய்விற்கு எதற்காக சமஸ்கிருதம்? ஏண்டா சீமான தவிர ஒருத்தனும் கேட்கல. எதுக்கு? தோண்டி பார்த்தா கீழடியில தெரிந்த எழுத்து, அங்க இருந்த எழுத்து ஓடுகள்ல, அங்க இருக்கிற ஆவணங்கள்ல இருந்த எழுத்து தமிழ் எழுத்தா சமஸ்கிருதமா? உனக்கு மனசு வருதாடா? தமிழனின் தொன்ம நாகரிக சுவடு சான்று என்று சொல்ல உனக்கு வாய் வரல. திராவிட நாகரிகங்கிற, இந்திய பண்பாடுங்கிற. ஏதுரா திராவிட? அன்னைக்கு சொல்லு எதுரா? இந்தியாங்கிற நிலப்பரப்பு எது? நாடு எதுரா? சொல்லு எதுரா? 2500 ஆண்டுக்கு முன்னாடி ஏது? 600 ஆண்டுக்கு முன்னாடி ஏது? 1800 தான் கன்னடம்ங்கிற மொழியே உருவாகுது. நீ சொல்றபடி திராவிட மொழின்னு வச்சா கூட. அதுக்கப்புறம் கீழே என்ன? சமஸ்கிருதம் தெரிந்திருக்க வேண்டும், திராவிட மொழிகள் தெரிந்திருக்க. வாடங்க, திராவிட மொழி எதுன்னு சொல்ல? எது எது திராவிட மொழி? என் தாய் நிலத்தை தோண்டி ஆய்வு செய்வதற்கு திராவிட மொழி எதற்கு? சமஸ்கிருதம் எதற்கு? 40 உப்பு மூட்டை அனுப்பியிருக்கியே பாராளுமன்றத்திற்கு, மானங்கட்டு. நீங்க போன தடவை 39 உப்பு மூட்டை தூக்கி போடுவாங்க, அப்புறம் முடிஞ்சவொடனே ஏற்றி விடுவாங்க. வண்டியில் ஏற்றி இறக்குறதா 5 வருஷம் போயிடுச்சு. இப்போ அதையும் ஏற்றி இறக்குவாங்க. சட்டம் ஒழுங்கு, சட்டம் இருக்கு, ஒழுங்கா இருக்காங்கிற கேள்விதான். சட்டம் இருக்கு, ஒழுங்கா இருக்கா? 31 நாள்ல 30 நாள்ல 133 கொலைகள். தம்பி ஆம்ஸ்டாங் படுகொலை 134. அதுக்கு பிறகு நம்முடைய பாலகிருஷ்ணன், இந்த மாதிரி நிறைய நம்ம கட்சி பிள்ளைகள் நிறைய பேர். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் கொலை. வீட்டில் உள்ள புகுந்து கொலை, ரோட்டில் நடந்தா கொலை. எந்த கொலையாளியாவது 30 வயசுக்கு மேலே இருக்கானு மட்டும் பாரு. எல்லாம் இளைய பிள்ளைகள், இளைஞர்கள்.